ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதுல எஸ்ஐபிசிக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நியூ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கேயுமே இந்த அளவுக்கு கம்மியான ஃபீஸ்ல இந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா போட்டிருக்கோம். அதுவும் நீங்க எஸ்ஐபிசி சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா போட்டிருக்கும். ஓகே, ஸோ கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே நிறைய இருக்கு. ஓகேவா? அதை பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். அதனால எஸ்ஐபிசி 2025 கிளியர் பண்ணி அத்தனை பேரும் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, என்ன விஷயம்னா எஸ்ஐபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? பிசி டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம பிப்ரவரி 22 ஆரம்பிக்கிறோம். எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரி 25 ஆரம்பிக்கிறோம். ஓகே, நான் அந்த ஷெட்யூலையுமே உங்களுக்கு டீடைலா வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷெட்யூல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐக்கு மட்டும் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் செய்றீங்கன்னா ஃபீஸ் வெறும் 699 மட்டும் தான். ஓகே, பிசிக்கு 499 மட்டும் தான். எஸ்ஐபிசி ரெண்டும் சேர்ந்து நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கனாலே 999 தான் ஃபீஸ். ஓகேவா? ஸோ 999ல உங்களுக்கு 2 டெஸ்ட் பேட்ச்மே கொடுக்குறோம். சரிங்களா? சரி, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து டெஸ்ட்லாம் பிடிஎஃப் தான். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்துடும், ஆன்சர் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதே மாதிரி எஸ்ஐக்கு மொத்தம் 50 டெஸ்ட் கொடுக்கும். ஓகே, ஒரு டெஸ்ட்லயே 140 கேள்விகள், 7000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசிக்கு மொத்தம் 35 டெஸ்ட் பேட்ச் தருவாங்க. ஒரு டெஸ்ட்லயுமே 70 கேள்விகள், அப்புறம் 2600க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வேற ஒரு டெஸ்ட், இதுக்கு ஒரு வேற டெஸ்ட். பிசி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் போகும். அந்த சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி அதே பிடிஎஃப்ல இருக்கு. சரி, நம்ம ஒரு ஷெட்யூல்லே இருக்கும். நீங்க டீடைலா பாத்துக்கலாம். பிசி வந்து புக் வைஸ் இருக்கும். 6th 7th 8th 9th 10th. அப்ப உங்களுக்கு புக் வைஸ் டெஸ்ட்டும் தேவைப்படுது, சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் தேவைப்படுது. அப்படின்னா நீங்க ரெண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, இது 700, இது 500 சேர்த்தா 1200 வரும். அதுலயும் 200 குறைச்சு 999 தான் போட்டுருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கு மட்டும் உங்களுக்கு டிஸ்கஷன் வந்துடும், எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருவோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தவங்களுக்கும் இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, சரி, ரைட். இதே டெஸ்ட் நீங்க ஆஃப்லைன் வந்து எழுதுனீங்கன்னா எஸ்ஐக்கு 2500, பிசிக்கு 1999, ரெண்டும் சேர்த்துனா 3999. பாருங்க, ரெண்டையும் சேர்த்தா 4500 வரும். அதுலயே 500 குறைச்சு நம்ம 3999 தரோம். டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரக்டா வந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது 2000. ஓகேவா? ஆன்லைன் கோர்ஸ் பாருங்க, வெறுமனே 199 தான் வச்சிருக்கோம். ஆனா இந்த 199 நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறோம்னு கவனிங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, இதுல வந்து ஃப்ரீயாவே நீங்க 199 பே பண்ணி கோர்ஸ் வந்தீங்கன்னா இந்த 999 கொடுக்குற விஷயம் ஃப்ரீயா வந்துடும். பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துடும். சரிங்களா? எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல்ல கொடுக்குறோம். கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் இருக்கும். காரணம் பிசி எக்ஸாம் தமிழ்ல நடக்கும், எஸ்ஐ எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்குவல்ல நடக்கும்ங்கறனால. இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கிளாஸஸா எடுத்து கொடுத்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த டெஸ்ட் பேட்சும் இதுல கவர் ஆயிரும். பிடிஎஃப் மெட்டீரியலும் கவர் ஆயிரும். ஸோ 199 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிளாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் மூணுமே வந்துடும். பிடிஎஃப் மெட்டீரியல் என்ன சார் கொடுக்க போறீங்கன்னா ஜிஎஸ் கொடுக்க போறோம். ஜிஎஸ் ஃபுல்லா பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஓகேவா? சோ பிடிஎஃப் நமக்கு அந்த ஜிஎஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, இதுவுமே தமிழ் இங்கிலீஷ் அவைலபிள். நீங்க தமிழ் வேணாலும் வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும் வேணும்னா 699, அதே உங்களுக்கு புக்கா வேணும்னா 999. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? பாத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கண்டென்ட் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9722 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷெட்யூலுமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஐக்கான ஷெட்யூல் நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு டாபிக்ல வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்ன்ற மாட்டோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? பிப்ரவரி 25 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ பாருங்க, இதான் சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல அளவீடு மெஷர்மெண்ட் வச்சிருக்கோம். அது எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 6th 7th 8th 9th சயின்ஸ் புக்ல 6th டேர்ம் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன், 7th டேர்ம் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன், 8th ஃபர்ஸ்ட் லெசன், 9th ஃபர்ஸ்ட் லெசன், இதுல தான் கேள்விகள் இருக்கும். அதே பிசிக்ஸ்ல அண்டம் யூனிவர்ஸ் கவர் ஆகுது, அது எங்க கவர் ஆகுது? வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். இயக்கம் எங்க கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் டெஸ்ட்ல வந்துடும். சரிங்களா? சோ நவம்பர் மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுல கவர் ஆகும். ஓகேவா? சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன கவர் ஆகுது? ஸோ நம்பர் சீரிஸ், ஆல்பபெட் சீரிஸ், சிம்பிளிஃபிகேஷன், இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தாங்க டெஸ்டே வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், ஜிஎஸ் மட்டும் 70 கேள்விகள், கரண்ட் அஃபேர்ஸ் 10 கேள்விகள், மேத்ஸ் ரீசனிங் 40, தமிழ் 10, இங்கிலீஷ் 10, எல்லாமே ஒரு டெஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? தமிழ் பாத்தீங்கன்னா 6th டேர்ம் 1 அது மட்டும் கவர் ஆகும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இங்கிலீஷ்ல கவர் ஆகும். அப்படியே செகண்ட் டெஸ்ட் அதுக்கான சிலபஸ். ஓகேவா?
திரும்ப தேர்ட் டெஸ்ட் அதுக்கான சிலபஸ், ஃபோர்த் டெஸ்ட் அதுக்கான சிலபஸ். டெஸ்ட் எல்லாமே ஒரு 4 days 3 days கேப்ல தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அந்த டேஸ்ல உங்களால சிலபஸ் கவர் பண்ணிட முடியும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச். ஸோ எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் சிலபஸ் வைஸ் தான் போகும். பட் அந்த சிலபஸ் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகும் வேட் ஸ்டடி உங்களுக்கு இதுல இருக்கும். சரிங்களா? இதுதான் எஸ்ஐ கான ஷெட்யூல். இப்போ நான் என்ன பண்றேன்னா பிசி கான ஷெட்யூல் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். ஓகே ஓகே, இது பிசி கான ஷெட்யூல். ஓகேவா? சோ பிசி டெஸ்ட் பேட்ச் மொத்தமா 35 டெஸ்ட். அதுல டாபிக் டெஸ்ட் 10 20 ஃபுல் டெஸ்ட் 10 தமிழ் எலிஜிபிள் 5 கவர் ஆகும். சோ டெஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னைக்கு இது வந்து பிப்ரவரி 22. ஓகேவா? பிப்ரவரி 22 ஸ்டார்ட் பண்றோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னென்ன கவர் ஆகும்னா 6th ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பார்ட் 1 அப்படின்னு கொடுக்குறோம். 6th ஹிஸ்டரியில 6th ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சேர்ந்து பார்ட் 1 அப்படின்னு கொடுக்குறோம். 6th பிசிக்ஸ் ஃபுல்லா இதுல கவர் ஆயிரும். சைக்காலஜி கூட பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா HCF LCM மிஸ்ஸிங் நம்பர் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ்ல செப்டம்பர் மாசம் கவர் ஆகுது இதுல. ஓகே, செப்டம்பர் மாசத்துல முதல் 10 நாள். அப்படியே நீங்க பிப்ரவரி 27ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் இது ஒரு 5 days 6 days அந்த மாதிரி கேப் கொடுத்தா போறோம். அதே 6th ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சேர்ந்து பார்ட் 2. என்ன சார் பார்ட் 1 பார்ட் 1 என்ன சார் அப்படின்னா இப்போ 6th சோசியல் சயின்ஸ்ல உங்களுக்கு டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இருக்கும்ல, அந்த டேர்ம் 1ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இங்க கவர் ஆகும். டேர்ம் 2ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இங்க கவர் ஆகும். டேர்ம் 3ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இங்க கவர் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி 6th பிசிக்ஸ் இங்க, 6th கெமிஸ்ட்ரி இங்க, 6th பாட்னி இங்க. ஓகேவா? 6th பாட்னி மட்டும் இங்க கவர் ஆகும். ஆமா, 6th பாட்னி கவர் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா மேத்ஸ் ரீசனிங்ல சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே படிப்படியே வந்துட்டே இருக்கும். செப்டம்பர் 1 பார்த்தா இது செப்டம்பர் 11 20 இது செப்டம்பர் 21 30 லாஜிக்ஸ்ல. தேர்ட் டெஸ்ட்ல சைக்காலஜி பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் சில்லாஜிசம் ஆவரேஜ் கவர் ஆகும். ஓகேவா? அப்படியே ஃபோர்த் டெஸ்ட் வந்தீங்கன்னா இப்போ நான் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி முடிச்சிருப்போம் 6th. அப்ப 6th பாலிட்டிக்கு வந்துரும். 6th எக்கனாமிக்ஸ் இல்ல, அதனால 7th எடுத்து போயிருவோம். 6th பாலிட்டி, 6th ஜுவாலஜி பாட்னி கவர் ஆச்சுல, ஜுவாலஜி கவர் ஆயிரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஜிக்கல் ரீசனிங் கவர் ஆயிரும். சைக்காலஜில கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாசம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு போகும். அடுத்து 7th ஹிஸ்டரி பிசிக்ஸ், 7th ஜியோகிராஃபி கெமிஸ்ட்ரி, 7th பாலிட்டி பாட்னி, 7th எக்கனாமிக் ஜுவாலஜி. நான் என்ன மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியலையும் ஒரு டாபிக் கவர் ஆகும், சயின்ஸ்லயும் ஒரு டாபிக் கவர் ஆகும். அந்த மாதிரி தான் ஜிஎஸ். சைக்காலஜி அப்படியே போயிட்டே இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு இதுலயுமே 70 கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். புரியுதுங்களா? ஸோ டெஸ்ட் நான் டேட்டும் பாருங்க அப்படியே 5 நாள் அந்த லாஜிக்ஸ் தான் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 9th 10th வரைக்கும் போயிடும் உங்களுக்கு. 10th கடைசியா பாருங்க, கடைசி 4 டெஸ்ட் உங்களுக்கு 10th தான் இருக்கும். 10th ஹிஸ்டரி பிசிக்ஸ், 10th ஜியோகிராஃபி கெமிஸ்ட்ரி, 10th பாலிட்டி பாட்னி, 10th எக்கனாமிக் ஜுவாலஜி. என்ன உங்களுக்கு கரெக்டா 15வது டெஸ்ட் வரப்ப சைக்காலஜி முடிஞ்சிடும். அப்ப 14வது டெஸ்ட்ல இருந்து சைக்காலஜி ரிவிஷன் 1 2 3 4 5ன்ற மாதிரி போகும். புரியுதுங்களா? கரெக்டா 20வது டெஸ்ட் நம்ம மே 28 முடிக்கிறோம். முடிச்சு அப்புறமா ஃபுல் டெஸ்ட். இந்த டைம்ல நம்ம கன்ஃபார்மா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படிங்கிறப்ப நம்ம டேட்டை பார்த்து அப்போதைக்கு கொடுத்துக்கலான்ட்டு டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் லெட்டர் கொடுத்துருக்கோம். 10 ஃபுல் டெஸ்ட்டுங்க, அது முடிச்சோம் 5 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ பிசிக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எஸ்ஐக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஷெட்யூல் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வச்சிருக்கேன். ஓகேவா? எஸ்ஐ ஷெட்யூல் கொடுத்து வச்சிருக்கேன், பிசி ஷெட்யூலும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகேவா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9722 இந்த மாதிரி கான்டெக்ட் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.